Hi, hello, welcome back to our channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம மேக்னெட் ஃபேமிலி 2.0 சேனலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பல்பு வாங்கிய ஸ்டண்ட் சம்பவங்கள், ஃபன்னி ஸ்டண்ட் ஃபெயில்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாள் இந்த வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். யோ எடிட்டர், வீடியோ போடியா. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பக்காவா ஸ்டண்ட் பண்ணி பரபரப்பா வித்த கட்டினவங்களையும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பப்பரப்பான உளுந்து கட்டினவங்களையும் தான். ஆர்வ கோளாறுல அடி வாங்கினவங்களை பாக்குறதுல அப்படி என்ன ஆரவாரம் இருக்குன்னா, சாம்பல் பாக்குறீங்களா? கம்பைனா தொங்கின கடல் புறாக்கள், கூட்டெலும்பு உடச்சுக்கின கூட்டுக்கிளி, ஊஞ்சல் ஆடி ஊரை சுத்தினவரு, ஊஞ்சல்ல வாரி வீழு வீழு கத்தினவரு, கடற்கரையில கண்கொள்ளா காட்சி, கருப்பு பணியனுக்கு கழுத்தெலும்பு போச்சு, அங்க ஏரோபிக்ஸ் தெரிஞ்சவரு பக்காவா குதிக்க, ஏனோதனோடு வந்தவங்க பின்மண்ட புடைக்க, போதர பார்த்த உடனே கால தூக்கலாமா, காரை தாண்டும் போது கவட்ட கிளையுமான்னு ஏகப்பட்ட கொஸ்டின்களுக்கு ஒச்சனை ஆன்சர் பண்ணவங்க உள்ள இருக்காங்க. சரி, வப்படியா வராததை பண்ணி தருமடி வாங்கினவங்கள புலி போட்டு விலைக்கு போற போக்குல போட்டு காட்டணுங்கிறதுனால என்றோ அப்படியா சரிட்டா. விஷயம் தெரிஞ்சவரு வெண்ண மாதிரி சறுக்குவாரு. அண்ணனும் சறுக்குனாரு வெண்ண மாதிரி. என்ன வளைவு, நேக்கான நெளிவு, கயிறத்தான் கருப்பு உடை, விரித்த நிலை, சுருங்கி விலை வெட்டாங்க. இப்ப ரெஸ்பான்ஸே இல்லை. பேலன்ஸ்ல பட்டம் வாங்கின அண்ணன் நேர்த்தியா தூக்கி நிறுத்தி கட்டினாரு. தொல்லறாரே ஹெல்மெட் போடாம ஸ்டண்ட் பண்ண வந்ததே தப்பு. சைக்கிளை சுத்தி விட்டு தண்ணியில முக்கிய விட்டாங்க. அவர் தாண்டினது கிட்டத்தட்ட 5 அடி. தாவ வந்தவர் தட்டி விட்டதுல தாறுமாறா தருமடி. தயலாம் வேணுமா ப்ரோ? அவர் வித்த தெரிஞ்சிருக்குன்னு காட்டுறதுக்காகவே தலையில நிப்பாரு. சேரண்டு போறாரே. அவரும் வந்தாரு. அருமையான டேக் ஆஃப், பக்காவான பிளிப்பு. லேண்டிங்ல தான் வண்டி தெரிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண? உறுதியான காலு, ஸ்டடியான ஆளு, அழுத்தி விளையாட பஞ்ச பிரஸ் வரையா? இது ஒரு கூட்டு முயற்சி. கம்பியில கவுந்து நின்று தெரியாத போல கம்பியை கீறிக்கினே வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு வித்து அது. அண்ணனும் கம்பியை கீறினார், வாரினார். எறும்பு கடிக்க போது எழுறீங்க. அவங்களோட கிளைம்பிங் கேம்ல கில்லாடி கட்டி கைய மாத்தி காலை மாத்தி மறுபடியும் கைய மாத்தி அதே மாதிரிதான். ரெடியாக்கா கொடுங்க. ஆளை மாத்தினா சரியா போகும். திருவண்டு பயவுல பிறந்ததுல இருந்தே பிராக்டிஸ் பண்ணுவோம் போல. பாஸ்கெட் பால பூர விட்டு விளையாடுறான். பாவன் தம்பி காப்பாத்த தெரியல. அதான் சொன்னே, எஸ்கலேட்டர்ல டொங்கின்னு வராம பாஞ்சு படுத்து ஜொங்கின்னு வந்தார் அண்ணன். அக்கா வேணாக்கா, நமக்கு இது வேணாம். எதுக்கு யாரி சரக்கல் விடணும்? இனி விழா எலும்புக்கு விடுமுறை தான் ஒண்ணும். சைக்கிள் எல்லாம் திருப்பி செவுத்துல நிறுத்த முடியுமா? நிறுத்திட்டாரே. அண்ணனும் முயற்சி பண்ணாரு, நிறுத்திட்டாரு. ஏறிட்ட என்னைய கரெக்டா இருக்கு. रुको जरा सबर करो. எப்பதான் கரெக்டா இருக்கு. பாதத்தை கையில நிறுத்துறதுக்கெல்லாம் பக்காவான பேலன்ஸ் வேணும். அக்காவுக்குலாம் பேங்க்ல கூட பேலன்ஸ் இல்ல. தடுமாறுனதுல தவடையில தடையும் ஆயிருச்சு. தாயலா போடுங்க. வெயில்ல வெறுமையோட விறுக்குன்னு ஏறாருன்னு பாக்காதீங்க. பாக்குற அளவுக்கு ஈஸி இல்ல இந்த ரோப் கிளைம்பிங். முயற்சி செஞ்ச எல்லாம் ஈஸி தான். துணிகாய போடுற கயிறை பிடிச்சா தொங்கணும். அண்ணே டாக்லி ஸ்டைல்ல விட்டாரு எட்டி. மாமுக்கு மண்டை நனைய முள்தானி மட்டி. வீர காட்டுக்குள்ள வீர சாகசம் தேவையா? அவங்களுக்கு எம்புட்டு எக்ஸ்பீரியன்ஸோ எங்க போகுது விளையாடுது. அக்காவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பேட். சுத்தி காட்டுறதுக்குள்ளேயே விட்டு போச்சு. குறி கரெக்டா இருந்தது. ரெட்டை அம்பு விட்டு பலூனை பஸ்பமாக்கினாரு. சின்னப்ப ஐயா அம்பு விட்டு கடையவே கழட்டி எடுத்துட்டான். ஐயா பாக்ஸிங்ல பழுத்த பழம். ஒவ்வொரு குத்தும் கரெக்டா அவ்வளவு. அண்ணன் வீட்டுக்காரியை நடுநெத்தியில நிறுத்திட்டு மறுபடியும் பாசம் பிச்சுக்குச்சு.
ஏன் உடைச்சேன்னு தெரிஞ்சதா? அவரு காடை முட்டையிலேயே காதல் ஓவியம் போடுவார்ல. எப்படி எடுப்பாங்க செப்புனா அப்படித்தான். எடுக்கும்போது அவரு ஆரம்பிக்கும் போது இன்புட்டு போக பத்தி எரியும் போது பெரிய ஆளு தானே. அடி புடிச்சற போது அணைங்கனே. எடிட்டர் கரெக்டா பண்ற வீடியோ தானே வைக்கணும் ஃபர்ஸ்டா. கிடைக்கலையா? ஓ கிடைக்கலையா? தம்பி கோச்சிட்டா. இடைவிடாம எதிரியை தாக்குற மின்னல் கராத்தே இது. அவரு போறாரு. அவரு பால போட பல்ட்டி அடிச்சாரு. ஆனருண்ணே அவரு பால போட்டு கழட்டி ஓடிச்சாரு. போனாருண்ணே உடச்சு போட்டாரு. அண்ணன் எதிர்காலத்துல கொடையை விட்டு வெறிஞ்சதை புடிச்சு வித்த காட்டுவார். அவங்க வித்த காட்டெல்லாம் வரல. அண்ணன் மனைவி பத்தி முழுசா தெரிஞ்ச வித்தக்காரரு. மடக்கி பாக்கெட்ல கூட போட்டுக்குவாரு. அவரு ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்ன அவசரம்? பழக்கப்பட்ட பார்டெண்டர்கள் பாட்டில்ல பண்ற வித்து அது. அப்பால விட்டு கப்பால பிடிச்சாரா? அவங்க கைத்தட்டல போலாம். ஸ்னோ பைக் எடுத்துட்டு சோலோவா சீனா ஷோ காட்டுற மாதிரி ஒரு ஸ்டண்ட். பல்டி அடிச்சு மிரட்டி விட்டார்ல. ஸ்னோ பைக்லயே வீலிங்க. என்ன புகை மூட்டம். எப்பிக்கா வேணுங்கிறதுக்காக ஸ்லோ மோஷன்ல ஓடுறாரியா. ஆமா வண்டிக்கு டியூ கட்டினீங்க. ஐயோ போய் போடிங்க. ஒத்த கையில தண்டால் அடிக்கிறதுக்கு திறமை இருக்கிறதோட தெரிஞ்சிருக்கணும். அது என்ன இப்படித்தானே பஸ்க்கு எடுக்கிறேன்னு என்ட்ரி பிரம்மாண்டமா இருக்கணும் சார். ஸ்டண்ட் பண்றவரு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கணும். இதோ உங்களுக்காக. திருப்பிலாம் காட்டுற அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு. என்ட்ரி சிம்பிளா இருந்தாலும் எண்டிங் சிறப்பா இருக்கும்ல. சிறப்பா இல்ல கொஞ்சம் அழகணத்தை தாங்கிறதுக்கும் தனித்திறமை வேணும். விக்கிறவருக்கு கூட நெக்கெலும்பு புடைச்சிருக்குதே. அவங்க கம்பெனி அட என்ன ஆயிடுச்சு இப்ப கலகலன்னு சிரிக்கிறீங்க. மணியாச்சு வீட்டுக்கு போங்க. வெயிட் அடிக்கிறதுக்கும் சில வேலைப்பாடுகள் இருக்குல்ல. கரெக்டான கியரு, கண்ணுல பயரு, ஸ்பாட் பண்ண நண்பரு, ஊஞ்சி சவக்க சவக்க ரெக்கார்டு பண்ணி விட்டாரு. அவருக்கு ஃபயர் இருக்குல்ல, ஸ்பாட்டும் இருக்குல்ல, விடுவாருல்ல, வெட்டார்ல. கை நடுங்கும் போது பிடிக்காம என்னடா கொக்கரிப்பு. அது எப்படி எடுத்து சொல்றது? தூக்கி பிடிச்சு மடக்கி தட்டு. அதாவது தூக்கி பிடிச்சு மடக்கி தட்டு. கவட்டை விரிச்சு டேங்க்ல உட்காந்துட்டாரு. பங்காளி பாத்துக்கிட்டீல தூக்கி ஆடணும். ஒரேடியா தூக்கி அச்சோ ஒண்ணும் ஆகலையே வண்டிக்கு. கடலுக்கு நடுவுல கரகரன்னு ஒரு ஸ்டண்ட். அவருக்கு அது பண்ண வராது. பக்காவா பார்க்கிங் பண்ண வரா. அதுவும் பண்ண வராது. அங்க 3 பேருக்கும் விடாத ஃப்ரெண்ட்ஷிப். எட்டியா பிடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தால மொழி இருக்கலாம். தம்பி தான் மேட் இன் சைனா. அவரு வித்தையெல்லாம் பண்ணுவான் ஃபைனா. எங்க வித்த மிஸ் ஆகல. வித்த மிஸ் ஆகல. மத்ததான் மிஸ் ஆயிருச்சு. அவருக்கு ஒரே கல்லுல 3 மாங்கா. அங்க ஒரே பந்து. லைட்டா தான் அடிச்சேன். லைட் அடிச்சேன். தள்ளாடி தில்லாடினாலும் கில்லால கரெக்டா போட்டாரு உள்ள. இவரு தள்ளாடலாம். இப்ப ஆடுவாப்ல. பார்க்காம போடுனா பல்பையா போடுறது. ஐயோ புது பல்பு வாங்கணுமா? எப்ப வாங்குனீங்க? டி-ஷர்ட்லயே ரிசல்ட் தெரியும். அன்பு ஜெயிக்கும் நம்புறீங்கல்ல. இப்ப அவங்க கரெக்டா பண்ணுவாங்கன்னு நம்புறீங்கல்ல. எனக்கு என்ன நெட்டி விட்டா சவுப்பு சட்டை பெரிய இடத்துல இருந்து வராரு. அட ஆமா பாருங்க. மஞ்ச சட்டை பெரிய ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ஆவி வந்ததெல்லாம் ஓகே தான் பாவம். தரை இறக்கத்துலதான் மரம் முளைச்சிருச்சு. கடற்கரையில யோகாசனம் மாதிரி ஒரு பேலன்சிங் வித்த. அருமை அருமை. மாம்சு மங்களகரமா ஆரம்பிக்க அந்த கடலே தடுத்தாலும் அதுக்குள்ள தண்ணி போயிருச்சு. அலை வந்து அலம்பி விட்டுருச்சு. அவரு விழுவாரு தானே நினைச்சீங்க.
உள்ள போந்து மீண்டு வந்தா அவரும் வீழ்வாருன்னு தானே நினைச்சீங்க. நீங்க நினைச்சது வீண் போகல. ரிவர்ஸ் பண்ணி ரிப்பீட்னு சொன்ன மாதிரி அப்படி இப்படி ஒரு ஜம்ப். இப்ப அண்ணன் வந்தா தெரியும். வாங்கண்ணே கூட்டிங்களா? இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and kiss me. இது முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ Close your eyes and kiss me. அடுத்த வீடியோ நல்ல வீடு. I can read your lips on your fingertips. I can feel your smile come on my lips and happiness in your eyes. காலால ஆள சுத்துறதெல்லாம் கலை. அவரு ஹேர் ஸ்டைலே சரியில்லை. சாரிங்க தெரிஞ்சுக்கணும். பாவிகளா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிச்சு எனக்கு இந்த சீக்ஸ்லாம் அதாவது உங்கள் வீடியோ, அதாவது நம்ம முரட்டு சம்பவங்கள்னு இந்த பல்பு வாங்கி சம்பவங்களாக இருக்கட்டும், இந்த மேக்னெட் ஃபேமிலியிலேருந்து நம்ம 2.0 இந்த வீடியோ எடுத்து வந்தாலே சிரிச்சு நம்மளோட இந்த சீக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த வீடியோக்காக இல்ல, பட் அவர் அதுக்கு சிங்க் பண்ணி டயலாக் டெலிவரி, அந்த டயலாக் டெலிவரி வந்து வேற லெவல்ல இருக்கும். நான்லாம் உங்களுக்கு பெரிய ஃபேன் ப்ரோ. அந்த டயலாக் டெலிவரிக்கு தான் நம்ம இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வரும்னு வைங்களேன். வீடியோ பார்க்குறத விட அந்த அந்த எக்ஸலண்டான அந்த டயலாகோட கேட்கும்போது ஆள் காலி மண்டை பாடி அப்படின்னு சொல்லி அந்த சிங்கிங்கோட வருது. அதை கேட்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நாங்கள் வேறு லெவலில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே போடுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.